மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ அவர் சும்மா சொல்லலைங்க, அவர் உண்மையாகவே சொல்லியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது மெய்யாகவே. ஆமாங்க, நாம் சரீரத்தில் படுகிற இந்த பாடுகளை அவர் சுமந்திருக்கிறார். நாம் சரீரத்தில் படுகிற வியாதி நிமித்தம், பலவிதமான போராட்டங்கள் நிமித்தம் படுகிற கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் தன்னுடைய சரீரத்தில் அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது விசுவசிக்கிறேன், ஆண்டவரே எனக்காக நீ சரீரத்தில் இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், அதன் நிமித்தம் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று விசுவசிப்பீர்களானால் கர்த்தர் இப்பொழுது இலவசமாய் சுகத்தை தரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது இந்த வார்த்தை சும்மா இல்லைங்க, இந்த வார்த்தை சுகம் தருகிறது. இந்த வேளையில நீ விசுவசிக்கிற இந்த வேளையில ஆண்டவரே உங்க தழும்புகள் இப்பொழுது என் உச்சத்தில் உள்ளங்கால் இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்களா? அப்படி கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இப்பொழுது இலவசமாய் சுகத்தை தருகிறார். இலவசமாய் உனக்கு சுகத்தை தருகிறார். வியாதி குறித்திருக்கிற பயத்தை கர்த்தர் நீக்குகிறார். அவர் இலவசமாய் சுகத்தை தருகிற தெய்வம். இப்பொழுது நீ விசுவாசிப்பாய். ஆனால் ஆண்டவரே நம்பர், ஆண்டவரே என் வியாதியின் படுக்கையை மாற்றுவி, எனக்குள்ள இருக்கிற அந்த வியாதி